மழை வரும் சொல்லிட்டு தூக்கமும் வர மாட்டேங்குது. போய் கடையிலேயே உட்கார முடியல. காலேருந்து எத்தனை வாட்டி எந்திரிச்சு இங்கே வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் விட்டா கூட மழையில நனைஞ்சு ஃபுல்லாக இதாயிரும். இதான் மானம் மேலே கருக்கி போக்குது. இப்போதான் பக்கோடா மாதிரி காஞ்சிருக்கு. எப்படி காத்தடிக்குது பாருங்க. என் நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. காற்று பயங்கரமான காற்று. ஓரளவுக்கு நல்லா அப்படியே உட்காந்துட்டு வெயில் தான் இல்லையே, சூடாக இருக்கு. பீட்ரூட் மட்டும் தான் காயில கழுவி விட்டுட்டாங்க. உருளைக்கிழங்குலாம் சூப்பராக காஞ்சிச்சு தான். உடச்சோம்னா துப்பு தூளாக போகுது. காற்று வேற வந்துடுச்சா, மழை பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் இன்னும் நல்லா காயணும். கத்தில் முதல்ல பீட்ரூட் தான் காய போடணும். உருளைக்கிழங்குலாம் காஞ்சிருக்கு. கடவுளேன்னு அந்த பக்கம் 3 இது காயுது. இங்கே வந்து பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் காயுது. அதெல்லாம் இருங்க, அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபோன் வேறு வெயிலில் காயுது. சரி காயட்டும், கொஞ்சம் நேரம் தானே. இந்த வேர் மஞ்சீஸ்தா, சாரி மஞ்சீஸ்தா, சரிங்களா? ஸ்மெல் இல்லை, அதிமதுரம், ஆரஞ்சு பழம், அதுக்கப்புறம் பூலாங்கிழங்கு, அதுக்கப்புறம் இதுக்குள்ள போட்டிருக்க பாருங்க உளுந்து. ஆஹா, மழை வெந்து விட்டுதா? ஆமா, தூர ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலை வந்துட்டு. இது உளுத்தம்பருப்பு, சந்தனக்கட்டை, அப்புறம் என்ன பச்சைப்பயிறு, அப்புறம் உள்ள வெற்றி வேறு. இதுக்குள்ள போட்டிருக்கோம் பாருங்க. இது ஃபுல்லா ஏன்னா பறந்துடும் அதெல்லாம். மலையா விட்டார், கரெக்டா வந்துவிட்டு. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு. இது ஒரு இது பேர் ஏதோ ஒரு மூலிகை, ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. மழை தூர ஆரம்பிச்சிச்சு. கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட இது எல்லாமே எடுத்து காமிச்சுன்னு இன்னைக்கு சாயந்தரம் ஆயிரும். இப்போதான் கழுவி விட்டாங்க. அந்த இடம் ஃபுல்லாவுமே இதாக இருக்கு. ஸோ காய்ஸ், எப்போ பாருங்க நான் காய போடுற நேரத்தில் இந்த மழை என்னை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது, சரிங்களா? என்னை காயம் விட மாட்டேங்குது. இந்த காற்று 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே புசுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் நிப்பாட்டினா என்னவாம், என்னோட ப்ராடக்ட்லாம் என்ன ஆகுறது? ஏற்கனவே ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு நீ கருப்பாயிருவியாட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி நான் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா மொட்டை மாடியில் காக்கா மாதிரி ஆயிடுவேன்னுருக்கு. சரி, நம்ம பவுடரை போட்டு நம்ம கலர் ஆகிக்கலாம், சரிங்களா? போய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை காய வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஏதாவது லைட்டாக மழை தூடுது, இந்த பக்கம் பட்டுருக்கு. ஸோ லைட்டாக தான் மழை இப்படின்னு போகிறது. சரி, ரொம்ப வரட்டு. ஒரு மணி பார்த்திங்கன்னா 4:20 தான் ஆகுது. என் தூக்கத்தை கெடுத்த இந்த சன்னுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லைட்டாக தான் இந்த இடத்துல கூட தூடிட்டு ரொம்ப பிடிக்கும் போது குடுன்னு ஓடிடலாம் தூக்கிட்டு. அதனால் எல்லாம் பேக்கிங் பண்ணி தான் வச்சுருக்கேன். லைட்டாக சூடு இருக்குது, அந்த சூட்லேயே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஆனால் காற்று பயங்கரமான காற்று அடிக்குது. என்ன நடந்தாலும் நம்ம சொன்ன பேச்சு கேட்கறதில்ல. வெயிலில் மொட்டை மாடியில் காய்வேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறது.
ஆனால் மானம் கருக்குன மாதிரி வந்துச்சு. கடைக்கு போய் உட்காந்துருந்தேன்னா குடுகுடுன்னு ஓடியாந்தேன். ஐயோ தூங்கினோம்னா இன்னைக்கு வேலை முடிஞ்சு போயிடடா சாமி அப்படின்னு. கரெக்டாக வந்து பார்த்தோம்னா எடுத்து இப்படின்னு வைக்கும் போதே லைட்டை தூர ஆரம்பிச்சு மழை. ஆனால் சன்லைட் அந்த பக்கம் இருக்குது. ஆனால் மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஆனால் எடுத்து பேக்கிங் பண்ணி வச்சுட்டு எடுக்கும். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படியே தூக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நான் வந்து இந்த இது மேலே உட்காந்துருக்கேன், கம்மி மேலே. என் கஸ்டமர் அங்கே ஒருத்தவங்க என்னை பார்த்து இந்த பிள்ளை ஏன்டா வெயிலே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மழையில் நனைய விடும் போது நம்ம அங்கேருந்து ஒடியார முடியல. இது 4வது மாடியில் இருக்கா, கால் வலிக்குது காய்ஸ். படம் அவகாசம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பவுடர் அரைக்கிறதுக்குள்ள நான் ஆயிடுவேன். பவுட்ரா சமக்காத்தானோ. சித்தார்த் வந்துட்டாங்க. இங்க ஓடுற கிண்டி பாஸ் எடுத்துட்டு வந்தாங்க. கிண்டி பாஸ், கிண்டி பாஸ்னா உங்களுக்கு எதுன்னு தெரியுமா? நான் வேற செருப்பை மாற்றி போட்டு வச்சிருக்கேன். வேறு இந்த காலத்து போட்டு கொட்டினா யார் ஆள்றது? கொட்டேன்னு இங்க கொட்டு. பாவம் அம்மா தெரியுமா? அம்மாவா அள்ளுவாங்க பாவம் இல்ல. சுச்சு இந்தா ஸ்கூல் போனியா? சுட்டு அத்தைதான் காயிறனா நீ ஏன்டா காயிற சொல்லு. சும்மா மழை வர மாதிரி நீ ஊத்துவேன். ஆமா ஆமா தண்ணி ஊத்த கம்மியா. போமா சித்து, போமா போவோமா சித்து போவோமா. என்னது என்னது ஹிந்தி பாஷா? கிண்டல் பண்றியா அத்தைய பார்த்து? தண்ணீர விளையாடுறிய நீ? சரி அப்ப நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன்ப்பா. தண்ணியில விளையாடுறவங்களோடலாம் நான் சேர மாட்டேன். எங்க அம்மா திட்டுவாங்க. சரியா? நான் கிளம்புறேன். பாய். தண்ணியில விளையாடுறவங்களோடலாம் எங்க அம்மா சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறவங்களோட எங்க அம்மா சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இப்பயே கிளம்புறேன். சரியா? எங்க மாமா திட்டுவாரு. நான் போயிட்டு வரேன். அச்சோ நான் போயிட்டு வரேன். எப்படியும் மழை தூரிச்சு காய்ஸ். எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். போடலாம் இதுக்கு மேலே நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கீழே கொண்டு போய் இதை வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு போய் உட்காந்து குழப்ப பார்ப்போம். சரிங்களா? தூக்க முடியல, கையில் எடுக்க முடியல.